நீங்க கேள்வியே கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா மரியாதையா பேசுங்கிறது. எனக்கு மரியாதை கத்திட்டு எனக்கு வருமா? சகிப்புத்தன்மை இருந்தா நான் ஏன் இந்த வேலையை செய்யறேன்? நான் சினிமா எடுத்து பொழைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. என்னையே நீங்க எது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்தை வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. கேள்வி கேட்கும் போது கண்ணியமா பதில் சொல்வதும், மரியாதை கடைபிடிப்பதும், நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கும் இருக்கு. நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறது ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்மை காலமாக இந்தியாவில் சந்திக்கும் போது கேள்வி கேட்கும் செய்தியாளர்கள் கடுமையா நடந்துக்கிறார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்றது ஒரு தொடர்கதையாவே இருந்துட்டு. தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது? உங்ககிட்ட இது கடுமையா நடந்துக்கிறாரா? கேள்வியா வச்சா பரவாயில்ல. நீங்க கேள்வியே கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா மரியாதையா பேசுங்கிறது. அப்ப கோவரமா வராதா? எனக்கு மரியாதை கத்திட்டு எனக்கு கோவரமா வராதா? நீங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்தை வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. கேள்வி கேட்கும்போது கண்ணியமா பதில் சொல்வதும், மரியாதை கடைபிடிப்பதும், நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கும் இருக்கு. புரியுதா? அதை கவனமாச்சு. எத்தனை இடத்துல சகிப்புனா என்ன வேணாலும் பேசுவில்ல. சகிப்புத்தன்மை இருந்தா நான் ஏன் இந்த வேலையை செய்யறேன்? நான் சினிமா எடுத்து பொழைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. சகிப்புத்தன்மை கூடாதுதான். அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம். அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. எங்க பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான். நான் இப்ப எதை செய்யலாம்? நீங்க ஒழுங்கா இருங்க, நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன். நீங்க நல்ல கேள்விகளை வைங்க, நான் அழகான பதில்களை சொல்லுவேன், தேவையான பதில்களை சொல்லுவேன். நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன். நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறது ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுற சிம்மானதான் நீங்க பாத்திருக்கீங்க. Behind Gold Medal நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Start reloading. It's a